என்னமோ சொன்னீங்க, எங்க அண்ணன் மனசு மாறிட்டாருன்னு. உங்க அண்ணன் மனசு குழந்தை மாதிரி. எனக்கு தெரியாத பெரிய மாமா பத்தி. இந்த லட்சுமி எனக்கு பொண்டாட்டிய கொண்டு வந்து வச்சிருக்காளே அந்த தேன்மொழி, அவள அவங்க வீட்டுல கொண்டு போய் விடலாம் நான் முடிவு பண்ணிருக்கேம்மா. என்ன இவ இன்னும் எதையுமே எடுத்து வைக்காம இருக்கா? என்ன தேனு இன்னும் கிளம்பலையா? இதோ கிளம்புறேங்க. நானே எங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு நினைச்சேன். அதை புரிஞ்சுக்கிட்டே எங்க வீட்டுக்கு என்ன அனுப்பி வைக்கிறீங்க. பின்ன பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறது தானே புருஷனுக்கு அழகு. இப்போ லட்சுமி எடுத்துக்கைய, அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரே ஒரு சித்தி இருக்கிறதா மட்டும்தான் சொல்லிருக்கா. அவங்களும் இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்ததும் இல்ல, லட்சுமியும் அங்க போனதே இல்ல. ஆனா நீ அப்படியா? உன் மேல பாசத்து கொட்ட உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் நிறைய சொந்தக்காரங்க வேற இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் நாம அப்பப்போ போய் கண்டிப்பா பாத்துட்டு வரணும். அப்பதான் அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து போவாங்க. தேனு தேனு, எனக்கு ஒரு யோசனை. இப்போ நீ போய் உங்க வீட்டுல தங்குற மாதிரி உங்க அப்பா அம்மாவையும் இங்க வந்து தங்க சொல்லி அவங்களும் உன் கூட சந்தோஷமா இருக்கலாம்ல. எந்த யோசனை எனக்கு வரலங்க. எப்படிங்க இவ்வளவு பிரச்சனையில எங்க அம்மா அப்பா பத்தி யோசிக்கிறீங்க? அதெல்லாம் தன்னால வருது தேனு. நான் வாங்குற அடியா அவங்களும் கொஞ்ச நாள் வாங்கட்டுமே தான். நான் கேட்டதுக்கு எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறீங்க? அதுவா, நான் எங்க அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி உனக்கும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? அதுக்கு தான் உன்னை நிரந்தரமா அங்கேயே அனுப்ப முடியாது இல்லையா? அதான் உங்க அப்பா அம்மா அடிக்கடி இங்க வந்து தங்கட்டும்னு சொன்னேன். வர வர உங்களுக்கு என் மேல பாசம் அதிகமாயிட்டு இருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க நீங்க இப்படி மாறுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க. இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த லட்சுமி கிட்ட எப்படியாவது பேசி அந்த சாவி கொத்த நான் வாங்கி கொடுக்கல, என் பேரு என் பேரு என் பேரு என் பேரு உங்க பேரு? இப்ப அதெல்லாம் எதுக்கு? அதை விடு, சாவி கொத்த நான் வாங்கி கொடுக்கறேன். தேனு, நீ எதுக்குமா வெயிட்லாம் தூக்கிக்கிட்டு? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இப்பவே அந்த சாவி கொத்து உன் கைக்கு வந்த மாதிரி தான். போலாமா? வா. லட்சுமி, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் முகத்தை சுளிக்காம நீ குடுத்ததை குடிச்சு முடிச்சிடுறா வள்ளியம்மா. மூஞ்சிலையும் காரி தூப்புறதில்ல இப்பெல்லாம். அப்பா, என்னடா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்பிட்டீங்க போட்டிருக்க? ஆமாப்பா, தேன்மொழிக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும்னு ஆசை. அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். அப்படியா? தேன்மொழி நம்ம வீட்டுக்கு வந்து இத்தனை நாள் ஆகியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா, ஊருக்கு போயிட்டு வர பணம் வேணும்ப்பா. என்னப்பா அது புதுசா எங்கிட்ட போய் பணத்தை கேட்குற? லட்சுமி கிட்ட கேளு. லட்சுமி கிட்டலாம் என்னால பணம் கேட்க முடியாது. நான் இந்த வீட்டோட மூத்த பையன், அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நான் எதுக்காக லட்சுமி கிட்ட கேட்கணும்? என்னடா இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னே புரியலையே. அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட பணம் இல்லைன்னா லட்சுமி கிட்ட வாங்கி கொடுங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, வழக்கமா லட்சுமி கிட்டே பணம் வாங்கி பழகினவன் இன்னைக்கு புதுசா என்கிட்ட பணம் கேட்கறிய, அதான் என்னன்னு எனக்கு புரியல. நான் இந்த வீட்டோட மூத்தவன், நானும் சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ண யாருக்கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பொண்டாட்டியோட அழுக்கு வெந்து போனோன்னு சாம்பார ஊத்துனவ இந்த லட்சுமி. அப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் பிடிச்சவகிட்ட நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல.
அப்பா, நான் சம்பாதிச்ச பணம் வீட்டு லாக்கர்ல தானே இருக்கு. அதோட சாவிய இங்க வச்சா எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு சாவியை இங்கே வச்சிடறேன். எடுத்துட்டு வர சொல்லுங்க. யார் சொன்னாலும் இந்த சாவி கொத்தை என்னால கொடுக்கவே முடியாது. எது எங்கெங்க இருக்கணுமோ அதுதான் அங்கங்க இருக்கிறதா மரியாதை. இது என்கிட்ட தான் இருக்கும். மாமா, உங்க மூத்த பிள்ளைக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். நாம கரெக்டா தான் போறோமா? லட்சுமி உண்மையிலேயே கோவமா பேசுறா. அப்போ எனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்ல. எதுக்கு எடுத்தாலும் லட்சுமி கிட்ட கேளு, லட்சுமி கிட்ட கேளு. லட்சுமி 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 தான். ஏய் தங்கவேலு, இருடா. இப்ப நீ ஊருக்கு போறதுக்கு பணம் தானே வேணும், அவ்வளவுதானடா. ஏய் நானே தர்றேன். எனக்கு செலவுக்கு வச்சிருந்த பணத்தை தர்றேன். இந்த எடுத்துக்கடா. மாமா, நாங்க ஊருக்கு போறதுக்கு உங்ககிட்ட வச்சிருக்கிற பணத்தை நீங்க ஏன் கொடுக்கணும்? லட்சுமி இடுப்புல இருக்கிற சாவி கொத்தை கீழே வைக்க சொல்லுங்க. அண்ணே, பெரியவங்க பேசும்போது சின்னவனா பேசக்கூடாதுன்னு எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்குதுன்னு? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இருடா, அண்ணனுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு லட்சுமி அண்ணன் கிட்ட கேட்டா அவங்க கொடுக்க போறாங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு அண்ணன் ஏன் வீண் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு? டேய் கதிரு, சும்மா இருடா. ஷோ, இவன் வேற நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கானே. ஏற்கனவே அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. நீ போய் ஏதாவது பேசினா உன் மேல கோவப்படுவாரா? அத நானே வச்சுக்க மாட்டேன். 2 நிமிஷத்துல லாக்கர்ல இருந்து எங்களுக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு உடனே அந்த பொல்லாத சாவியை இங்க கொண்டு வந்து வச்சிடுறேன். அதை எடுத்து இடுப்புல மாட்டிக்கிட்டு சங்கு சக்கர சாமி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடின மாதிரி இவளே இடுப்புல மாட்டிக்கிட்டு ஆடட்டும். மாமா, இந்த சாவி கொத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது என்னோட உரிமை. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது என்கிட்ட தான் இருக்கணும். டேய் கதிரு, நாம முதல்ல இந்த இலையை கொண்டு போய் கொடுப்போம், அப்புறம் பேசிக்கலாம். வாடா. வழக்கம் போல எனக்கு ஏதாவது ஒரு வேலையை சொல்லி இங்க இருந்து வெளியில அனுப்பிடுவீங்க. அதத்தான் இப்பவும் பண்றீங்க. நான் போக மாட்டேனே. என்ன நடக்குது நானும் பாக்குறேன். டேய் இருடா. மாமா, சின்ன மருமகளுக்கே இந்த குடும்பத்துல இவ்வளவு உரிமை இருக்கும்போது நான் இந்த வீட்டோட பெரிய மருமக, மூத்த மருமக. எனக்கு மட்டும் அந்த சாவி கொத்தை இடுப்புல மாட்டிக்கணும்னு ஆசை இருக்காதா? அந்த சாவி கொத்தை என்கிட்ட தான் வரணும். அது வந்தாகணும். உன் கையில அந்த சாவி கொத்து வராதுடி. சரியான நேரத்துக்கு தான் அந்த ஆண்டவ அத்தையை அனுப்பி வச்சிருக்கான். இருக்கிற பிரச்சனையில இவங்க வேற. உன் கையில சாவி கொத்து கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அது லட்சுமி கிட்ட தான் இருக்கணும். இது உன் அப்பாவும் சொல்றாரு. சம்பந்தியும் உன் அப்பா சொன்னதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இனிமே இப்படி பேசாத தேனு. ஏமா பேசக்கூடாது? நான் என் உரிமையை தானே கேக்குறேன். நம்ம வீட்டுக்கு வரதுக்கு பணம் கேக்குறேன். அத நான் கூட கேட்கல. என் வீட்டுக்காரர் தான் கேட்டாரு. இவர் கேட்ட உடனே பணத்தை கொண்டு வந்து கொடுக்காம. அக்கா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ சொல்லாட்டியும் நீ நடந்துட்ட முறை அப்படிதான் இருந்தது. என்ன அப்படிதான் இருந்தது? கொஞ்சம் இப்படி வா. அப்புறம் சம்பந்தி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இவளுக்கு நான் கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு வரேன். நல்லா சொல்லுங்க, போங்க. வாடி. தங்கவேலு, என்னப்பா? எங்கிட்ட வேணும்னு தான் பணம் கேட்டியா? இல்லையே. பின்ன எதுக்கு லட்சுமி பார்த்து ஜாட பண்ண? அது நீ ஏதாவது சொன்னியா? இல்லையே மாமா. வாடி இப்படி. அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. எனக்கு எல்லாம் தெரியும்டா. என்ன என்ன தெரியும்? ஏய், இந்த உண்மையை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. 4 நாளா நான் சரியா கூட தூங்கலடா. ஐயோ, தேனு, அம்மா, தேனு, நீ அடிக்காதடி. அடிக்காத. வந்து ஐயோ, உன்னை நான் ஏன்டி அடிக்கிற? அண்ணே, 2 பேரும்
எங்க போனீங்க? நீங்க தான் இலை கேட்டீங்கல்ல, அதான் எடுத்துட்டு வரலான்னு போனோம். ஆமால்ல, மறந்தே போயிட்டேன். அண்ணே, பெரிய அண்ணியோட அம்மா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கோழி அடிச்சு விருந்து வச்சா நல்லா இருக்கும்ல? உன்னை யார் இப்ப வர சொன்னது? எவ்வளவு ஆசையை நான் மனசுல வச்சிருந்தேன். என் புருஷன் திருந்தி எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. உனக்கு கோழி குழம்பு வேணும்னா நேரடியா கேளு. அதை விட்டுட்டு அடுத்த இலைக்கு ஏண்டா பாயாசம் கேக்குற? என்னங்க, கதிர் கறி சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்க. இப்படியே செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வை. சரி போ, குடு. போயிட்டு வாங்க. உள்ள வச்சிரு. வாங்க போலாம். காலி கொத்த வாங்கலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கா. எல்லாத்தையும் இப்படி கெடுத்துட்டியே. இப்ப யார் நீங்க வரலன்னு அழுதா? ஐயோ திட்டாதடி. இங்க பாரு, நானா இங்க வரல. அந்த மீச வச்சுக்கிட்டு கல்லூலி மங்க மாதிரி இருக்கானே அந்த நாட்டாம, அந்த ஆளு போன் பண்ணி வர சொன்னதுனாலதான் நான் வந்தேன். அந்த ஆள் உனக்கு எதுக்கு போன் பண்ணி இங்க வர சொன்னாரு? ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சூடா இருக்கிற சாம்பார் எடுத்து நீ மேல ஊத்திக்கிட்டியாமே. இத பாரு, இத கூட அந்த ஆளுதான் போன் பண்ணி சொன்னாரு. அது மட்டும் இல்ல, உன் குழந்தை உன்னை அடிச்சதா சொல்லி நீயே உன் வலையில உடைச்சுக்கிட்டியாமே. இந்த பருத்தேனு, ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு தாமா கஷ்டம். சண்டைன்னு வந்தா நமக்கு அடிபடுறத பத்தி யோசிக்க கூடாது. அப்பதான் நாம நினைச்சதை அடைய முடியும். அடிய அறிவு கிட்ட தேனு, நீ இன்னும் புரியாம பேசிட்டு இருக்கியே அப்படின்னு யார் சொன்னது? நீ இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்சதில்ல? ஊனி மாதிரி சகுனி மாதிரி வேலை செய்யணும், சிரிச்சு சிரிச்சு கழுத்த அறுக்கணும். ஏண்டி, அதான் ராமாயண மகாபாரதம் டிவில அப்பப்ப போடுறாங்கல்ல, எதையுமே பார்த்து தொலைய மாட்டேங்கிற. அத பாத்திருந்தா இப்படி எல்லாரும் முன்னாடியும் சண்டை போட்டு கெட்ட பேர் எடுத்துக்க மாட்டேன். உனக்கு புரியுற மாதிரி சண்டை போறது எப்படின்னு சொல்லி கொடுக்கதான் உன்னை ரூமுக்கு இழுத்துட்டு வந்த தேனு. இத பாரு தேனு, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லட்சுமி நல்ல பேர் வாங்கியிருக்கா. அத நீ அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது. அதுக்காக அவ அதிகாரம் பண்றது நான் காலம் பூரா பாத்துட்டு இருக்கணுமா? அடியே, அத மாத்துறதுக்கு தானே நான் இப்ப வந்திருக்கேன். உன்னை பத்தி குத்தம் சொல்லி உன் மாமனாரு எனக்கு போன் பண்ணாரு. அப்பவே உன் மாமனாருக்கு உன் மேல கோபம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இத பாருடி, அத மாத்த தாண்டி இப்ப உன்னை 2 அடி அடிப்பேன். என்னது? என்ன அடிப்பியா? இத பாருடி, அப்பதாண்டி அந்த ஆளு என்ன நம்புவாரு. அது மட்டும் இல்லாம உன்னை தரன்னு இழுத்துக்கிட்டே அந்த ஹாலுக்கு போவேன். அம்மா, இத பருத்தேனு, தயவு செஞ்சு என்ன அடிச்சிடாத. எல்லாமே உன் நன்மைக்கு தானமா சொல்றேன். சரி, வேற என்னெல்லாம் செய்வ? அது உன்னை ஹாலுக்கு இழுத்துட்டு போய் உன் மாமனார் முன்னாடி எடுத்தெறிஞ்சு பேசினவ இந்த வீட்ல இருக்க வேணாம், இவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரூம்ல அடைச்சி வைக்கிறேன். அப்பதான் இவளுக்கு இந்த வீட்டோட அருமை தெரியும். அப்புறமா புத்தி சொல்லி அனுப்புறேன்னு ஆவேசமா பேசுவேன். அப்போ அந்த கல்லூலி மங்க உன் மாமனாரு இந்த ஊரு நாட்டாம தீர்ப்பு சொல்றவராச்சே. என் நடிப்பை பார்த்த உடனே என் மருமக தேன்மொழி இந்த வீட்டு பொண்ணு, அவ வாழ வேண்டிய இடம் இந்த வீடுதான் அப்படின்னு பெருசா சொல்லுவாரே. உடனே நானும் இதான் சாக்குன்னு உன்னை இங்கேயே விட்டுருவேன். அதுக்கப்புறம் அதே ஆளுகிட்ட நீ மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சு இந்த வீட்லயே செட்டில் ஆயிடுத்தேன்னு. அதுக்கப்புறம் நீ என்ன தப்பு பண்ணாலும் யாருக்கும் தெரியாம பண்ணு. உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்கோ. ஆனா இத பாருத்தேனு, நீ நினைச்சது தானா நடக்கணும். இந்த வீட்ல அந்த லட்சுமிய விட நீதான் நல்லவன்னு உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்கணும். அம்மா, பொண்ணால மட்டும் எப்படிமா இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? அது இங்கிலீஷ்ல பவர் புக்னு ஒண்ணு இருக்கு. அத உங்க அப்பா வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதுல இருக்கிற எந்த விஷயத்தையும் உங்க அப்பா செஞ்சதே கிடையாது. அத நான் அப்பப்ப படிப்பேன். அது இப்ப யூஸ் ஆகுது. அதனால இங்க பாரு, நான் சொன்னபடி நீ செஞ்சீனா இந்த வீட்டோட சாவி கொத்து உன் இடுப்புக்கு வந்துரும். அப்படி வந்தா அதை எடுத்து என் இடுப்புல சொருகிக்கிட்டு பந்தாவா நடப்பேன். அம்மா, இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணுமா? முதல்ல கதவை திற. அப்பதான் நம்ம பேசுறது வெளியே கேக்கும். இந்த பாரு, இப்ப இருந்தே உன் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணுத்தேன்னு.
நடந்துக்கியா? இப்படி நடந்துக்கியா? பொண்டாட்டி நீ இனிமே பெரியவங்களை எய்த்து பேசுவியா? உன் மாமனாரை எடுத்து பேசுவியாடி? சொல்லுடி, பேசுவியா? ஏண்டி, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன், அறிவில்ல உனக்கு? இப்படி நடந்துக்கிற ஏண்டி, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? சொன்ன பச்சை கேட்க மாட்டியா நீ? வாழ வந்த வீட்டுல இப்படிதான் நடந்துக்கியா? இனிமே இப்படி நடந்துப்பியா? நடந்துப்பியா? சொல்லு, சொல்லுடி, நடந்துப்பியா? இனிமே இந்த மாதிரி நடந்துப்பியா? அவரை ஏண்டி எதிர்த்து பேசுற? வா, கோச்சுக்காத தேனு. அண்ணே, இன்னைக்கு நல்ல வெடை கோழி கிடைச்சிருக்குண்ணே. இந்த கோழியும் தாண்டா. ஏண்டி, இனிமே இப்படி பண்ணுவியா? உன் மாமனார் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிற. அந்த லட்சுமிய பாரு, அவ எப்படி இந்த குடும்பத்தை அனுசரிச்சு ஊரே மெச்சுற அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கல. ஏண்டி நீ மட்டும் இப்படி நடந்துக்கிற? ஏண்டி இப்படி இருக்க? சமந்தி, உகந்த வீட்டு ஆளுங்களை புரிஞ்சுக்காத இவ இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி. மாப்ள, உங்களை கேட்காமலேயே இவளை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதா முடிவு எடுத்திருக்கேன். இவ திருந்தனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரியா சொன்னீங்க சம்பந்தி, அருமையான முடிவு எடுத்திருக்கீங்க. தேன்மொழி உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க. உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, அதை தடுக்கிறது தப்பு சம்பந்தி. தாராளமா உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் புத்திமதி நிறைய சொல்லி அப்புறம் அனுப்பிச்சு வைங்க, திருந்தினா. சம்பந்தியே தேன்மொழி அழைச்சிட்டு போக சொல்லிட்டாரு. லட்சுமி, நீ என்னமா சொல்ற? தேன் இங்கே இருக்கட்டுமா, இல்ல நான் கூட்டிட்டு போட்டுமா? என்னமா அமைதியா இருக்க? இவ இங்க இருக்கட்டுமா இல்ல கூட்டிட்டு போட்டுமா? லட்சுமி இங்க இருக்கட்டுமா? இருக்கட்டுமா? நான் இப்ப சொன்னேன். இல்ல இல்ல, நீ இப்போ தேன்மொழி இங்க இருக்கட்டும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு லட்சுமி. பாத்தீங்களா, எல்லாரும் பாத்தீங்களா? லட்சுமி தேன்மொழியா விருப்பப்பட்டு இருக்க சொல்றா. இங்க பாருங்க சம்பந்தி, இவங்களுக்கு இடையில நான் யாரு? ஏண்டி, நீ இவ்வளவு செஞ்சும் லட்சுமி உன்னை இந்த வீட்ல இருக்க சொல்றானா? இப்படிப்பட்ட குணம் வேற யாருக்குடி வரும்? இவ்வளவு புரிஞ்சுக்காம நீ நடந்துக்கிறதுனாலதான் சம்பந்தியே உனக்கு புத்தி சொல்ல சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. உனக்கு எப்பதான் புத்தி வரும்னு தெரியலையே. ஏண்டி இப்படி நடந்துக்கிற? அடிக்காதீங்க. ஐயோ, பாத்தியா, உன்னை அடிச்சதும் லட்சுமி எப்படி துடிக்கிறா பாத்தியா? இதுதாண்டி பாசம். இனிமேலாச்சும் அவளை மதிப்பியாடி, மதிப்பியாடி, மதிப்பியாடி. சொன்ன பேச்ச கேப்பியா? அத்தை, அடிச்சது போதுமா? இனிமே உங்க முன்னாடி என்ன அடிக்காதம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இப்ப லட்சுமி முன்னாடி நிக்கவே வெக்கமா இருக்கு. இப்ப நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி மாமா என்ன மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு சாம்பார நான் தான் என் தலை மேல கொட்டிக்கிட்டேன்.